மெய் மறந்தெல்லாம் படுத்திருக்கான். ஓஹோ. மீரா, இது சரிபட்டு வராது. மீரா, என்னாச்சு? நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் ஷாப்பிங் பண்ணீங்கல்ல? உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு, உனக்கு எப்படி தெரியும்? போங்க. நானே இன்னைக்கு சாயந்தரம் எங்க ஊருக்கு போறமேன்னு கவலையில இருக்கேன். இதுல நீங்க யாருமே காலையில இருந்து என் கூட இல்ல. மணி பாருங்க, இப்ப 3 ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் நாங்க கிளம்பிடுவோம் தெரியுமா? இன்னைக்கு நாள் ஃபுல்லா உங்க கூட என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சேன். போங்க. இப்போ கொஞ்ச நேரம் இருக்கிறத என்ஜாய் பண்ணலாம். ஆனா அதுக்கு நீ இப்படி படுத்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, என்ஜாய் பண்ண முடியாது. எந்தி. இந்த நக்கல் கொண்டு குறைச்சல் இல்ல. கொஞ்ச நேரம் தானே இருக்கு, எந்திரிச்சு வா மீரா. மீரா எந்தி. நாங்க 3 பேரும் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். எந்திரிச்சு போட்டு காமி. எனக்கு ஒன்னும் ட்ரெஸ் வேண்டாம். சரி, இஷ்டம். வேண்டானா பரவாயில்ல. ட்ரெஸ் வேற ரொம்ப அழகா இருக்கா. எனக்கே மனசு கஷ்டமா தான் இருந்து இவ்வளவு அழகான ட்ரெஸ் கொடுக்குமேன்னு. இதான் சாக்குன்னு நாங்களே வச்சுக்கிறோம். நானே போட்டு காமிக்கிறேன். தாங்க தாங்க. பாவி, சும்மா இருங்கக்கா. தாங்க, நான் போட்டு காமிக்கேன். பிடி. மீனா, நம்ம 2 பையங்க எல்லாம் 4 மணிட்டு தான் இருக்கு. என் 4 மணி எங்க பையங்க? கவலைப்படாத, 3 பேர் ட்ரெஸ்ஸும் ஒரே பையில போட்டு கொடுத்துட்டேன். ஏன்? சின்ன பொண்ணு. சொல்லுங்க. குடி. ஆச்சுப்பாங்க. குடி பக்கி. இப்படி 3 பேர் ட்ரெஸ்ஸையும் ஒரே பையில போட்டு கொடுத்தா தானே யார் எந்த ட்ரெஸ் வாங்கினான்னு அவளுக்கு தெரியாது. நம்ம தனித்தனியா கொடுத்தோம்னா அவ கண்டுபிடிச்சிட மாட்டாள. அதான் இந்த ஐடியா பண்ணேன். அட மட சாம்பிராணி. நம்ம 3 பேர் பையன் உங்க கையில தானே இருந்து? ஆமா. அவரோர் பையில அவரோர் பேர எழுதிருந்து? இல்ல. ஐயோ அரலூசு. நம்ம 3 பேர் பையும் நீங்களே கொடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மீராக்கு எப்படி தெரியும் யார் ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தாருன்னு? என்னமோ சாதனை பண்ண மாதிரி மூஞ்ச பாரு. அடடா, ஆமா சின்ன பொண்ணு, இப்பதான் எனக்கு புரியுது. நீ சொன்ன மாதிரி பேர எழுதி வச்சிருந்தோம் அந்த பையிலெல்லாம். சின்ன விஷயம்தான், ஆனா மண்டையில இருந்து ஸ்லிப் ஆயிட்டு பாத்தியா? எப்படி ஸ்லிப் ஆகாம இருக்கும்? மண்டையில களிமண்ணு தானே இருக்கு. மீரா, நாங்க ஹால்ல உட்கார்ந்திருக்கோனே, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு வந்து காமி. சரி சரி. மத்தியானம் என்ன சாப்பிட்டியடே? நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். நான் புரோட்டா தான் சாப்பிட்டேன். நானும் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டேன். திருப்பியும் ஆட்டோல தான் வந்தீங்களோ? இல்லக்கா, பஸ்ல வந்தோம். ஆட்டோல தான் வரலாம்னு நினைச்சோம். நாங்க சாப்பிட்ட ஹோட்டல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. நாங்க கிளம்புற நேரம் பார்த்து கரெக்டா பஸ் வந்துச்சு. உடனே யாரவும் செஞ்சாச்சு. ஜாலியா வீட்டுக்கு வந்தாச்சு. பஸ்ல அவ்வளவு கூட்டமே இல்ல. இது மத்தியான நேரம்ல, அதான் அப்படி இருந்திருக்கும். இக்கு நாங்க உங்கள்ட்ட சொல்லிட்டு தானே போனோம், மீனாக்கு நாங்க சர்ப்ரைஸா ட்ரெஸ் வாங்க போறோம், அவட்ட சொல்லாதீங்கன்னு. ஆமா, ஆனா அவட்ட நாங்க சொல்லல. அப்புறம் மாமியார் தான் சொன்னாவ. ஏன் மாமியாரா? உன்னை தேடி மீரா உங்க வீட்டுக்கு போனா, அங்க உன் மாமியார்ட்ட கேட்டிருக்கா. உன் மாமியார் உடனே உனக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போயிருக்காவ, உன்னை கூட்டிட்டு போலையான்னு கேட்டாங்களாம். அட பாவி, இத நான் யோசிக்கலையே. இவ்வளவு செஞ்சு உன் மண்டைக்கு மேல உள்ள கொண்டே மறந்துட்டோமே. இதோ வந்துட்டேன். பாத்தியா எவ்வளவு அழகா இருக்குன்னு? உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. மயிலு ப்ளூ கலர் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மீரா, டாப் டக்கரு எவ்வளவு அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் விலை கூட மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்க, ட்ரெஸ் குவாலிட்டிக்கு ஒர்த்துக்கா நல்ல ரீசனபிளா தான் இருந்துச்சு. ஆமாக்க. சரி, நீ போ, அடுத்த ட்ரெஸ் போட்டுட்டு வா. How is this? அற்புதம் அற்புதம். சூப்பரா இருக்கு மக்களே. இன்னும் எதிர்பார்க்கிறேன். இது நல்லா இருக்குடி. என் பிள்ளை ஏற்கனவே ராணி மாதிரி இருக்கா. எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா தான் இருக்கும். Thank you. உண்மையிலே சூப்பரா இருக்கு மீரா. அந்த கையில அந்த துணி ஸ்கர்ட் மாதிரி தொங்குதுல, அது நல்லா இருக்கு. பெல் ஸ்லீவ்ஸ்னு சொல்லுவாங்க நாலுமுடி. இந்த கலருக்கு அந்த பேட்டர்ன் சூப்பரா இருக்கு. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, ரஃபிள் பேட்டர்ன். அழகா இருக்குல்ல? டிஃபரெண்டா இருக்கு. சின்ன பொண்ணு, இதெல்லாம் எந்த கடையில எடுத்தா?
அதான் அந்த செட்டு சேலை கடை. செந்தமிழ்னு பேருக்கா. கலெக்ஷன் எல்லாம் சூப்பரோ சூப்பர். மத்த கடையை விட இந்த கடையில கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஆனா அந்த குவாலிட்டி அப்புறம் என்ன சொல்லுவாங்க டிசைன் அதெல்லாம் சூப்பரா இருந்துக்க. அதான் நம்ம எல்லாரும் போறோமே. அப்ப பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிரும். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குமா ட்ரெஸ் எல்லாம். சரி 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 இப்போ நான் அடுத்த ட்ரெஸ் போட்டாரேனே. ஐ ஆம் வெயிட்டிங். We are waiting. ஹலோ ஹலோ ஹலோ. எப்படி கலர் சூப்பர். உனக்கு நல்லா ஃபிட் அழகா இருக்கே. எனக்கு பிடிச்சது அந்த எம்ப்ராய்டரி தான். இந்த ஃபேப்ரிக் அது துணி வந்து மல்மல் காட்டன். போடுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். இருக்கு இருக்கு நல்ல கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. மூணு ட்ரெஸ்ஸுமே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குக்கா. ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் ஷாப்பிங் பண்ணும்போது என்னையும் கூட்டிட்டு போகணும்னு. என்னை விட்டுட்டு போகாதீங்க. கண்டிப்பா. நான் எக்ஸ்பென்சிவால கேட்க மாட்டேன் சத்தியமா. கவலைப்படாதடே, நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்போம். இக்கா மறுபடியும் சொல்றேன், எங்களெல்லாம் பாத்தீங்களா நாங்க எப்படி பாத்துக்கிறோன்னு. சாட்டி எங்க ஊர்லயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. நாங்க எங்க வீட்டு பிள்ளை மாதிரி மீராவை பாத்துப்போம். எதுக்கும் திரும்பி அவ ரியாக்ஷனை பார்ப்போம். நல்ல சிரிச்ச மாதிரி இருக்காவ. இத சும்மா இருங்கக்கா. என் ஆசையும் அதான். எங்க ஊருக்குலாம் மருமகளை வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நாங்களாம் கையில வச்சு தாங்குவோம். யோசித்துக்கங்கப்பா, நாங்க ரொம்ப நல்லா வச்சு பார்த்துப்போம். இக்க சும்மா இருங்கக்க. சரி விடுங்கடி. மீராக்கு நம்ம ஊருக்கு வர்றதுக்கு இஷ்டம் இல்ல போல. நம்ம மட்டும் ஆசைப்பட்டு என்ன நடக்க போகுது? அப்படியெல்லாம் இல்லக்கா. அப்போ எங்க ஊருக்கு வர நீ ரெடி. போங்கக்கா. சரி நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேனே. பேக்கும் பண்ணணும், நேரம் ஆயிட்டு. பாருன்னு எப்படி ஓடினா பாத்தீங்களா. மீரா மட்டும் இந்த ஊருக்கு மருமகளா வந்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு தான் சந்தோஷம். நீங்களும் என் பிள்ளைய நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப விடுங்க, எங்க பொறுப்பு இனிமே. சுபின் படபடன்னு பறிச்சு போடல. நீ மரத்துல ஏறினா தெரிஞ்சிருக்கும். இரு போடுறேன். இந்தா பிடிச்சுக்க. போடு போடு. அச்சச்சோ, இந்த ஒத்த மாங்காய் கலர்ல ஓவர் சீன் போட்டா. என் கலையில வேணும் தானே நீ போட்டா. நான் உன்னை கைய வச்சு தானே மாங்காய் பிடிக்க சொன்னேன். நீ எதுக்கு ரஜினி மாதிரி எல்லாம் தலைய வச்சு பிடிக்க? நல்ல மண்டையில பட்டுச்சு. நல்ல குரங்கு. இப்ப போடு. அஜய் எவ்வளவு தூரம் தள்ளி நிக்காத. மாங்காய் கீழே விழுந்துச்சுன்னா வெடிச்சிரும்ல. மாங்காய் வெடிச்சா பரவாயில்ல, என் மண்டை வெடிக்க கூடாது. சரி சரி கிட்ட வா. தலையெல்லாம் போட மாட்டேன் வா. போட்டு தொலை. இந்த பிடிச்சுக்கோ. சூப்பர். இன்னும் எடு. சுபின் ஓவரா சீன் போடாத. பக்கத்துலயே அவ்வளவு மாங்காய் இருக்கு. எவ்வளவு சீன் போடுறான் பாரு. கண்டுபிடிச்சிட்டியா? சுபின் எங்க டீப் இந்தியே எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? எங்க போனாலும் நின்னு நின்னு பேசிட்டே வரது. இதுல 1008 செல்ஃபி வேற. அத விடல. எதுக்கு மரத்துல ஏறி இருக்கா நீ? பார்த்தா தெரியலையா? மாங்காய் பறிக்கதான். கண்ணாடி போட்டு உனக்கு கண்ணு தெரியலையா? வீட்டுல வச்சு பேசிட்டு வந்தோம் மாங்காய் பறிச்சு கொண்டு போவோன்னு. மாங்காய் நம்ம தோட்டத்துல இருந்து பறிப்போம்னு தான் பேச்சு. இது உங்க தோட்டம் கிடையாதா? இது எங்க தோட்டம்னு உனக்கு யார் சொன்னா? சரி கத்தாதடி. ஏன் கத்துறா? தோட்டக்கார வந்துட போறாவ. மரத்துல ஏறது ஏறியாச்சு. பறிச்சிட்டு நம்ம போயிருவோம். ஆமா இறங்குல எருமை. நம்ம தோட்டத்திலே அவ்வளவு மாங்காய் இருக்கு. உனக்கு மாங்காய் தானே வேணும். இறங்கு கீழே. அங்கே நான் தானே மரத்துல ஏறணும். நான் ஏறுறேன், நீ இறங்கு. ஓச பாரு. இறங்கல. ஆமா சுபி சியானால எங்க? அந்த பாரு வந்துட்டு இருக்காவ பாரு. சரி. இல்ல சுபி என்னல செய்றா? சீனை போடுறா. அதுவும் உனக்கு தெரியல. எதுக்கு அந்த சியானா பார்க்கணும்னா? சியானாக்கு முன்னாடி என்ன ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசுங்கனே. ஏய் சுபி ஏன் அப்படி நிக்கா? இந்த பூமாரி ஒருத்தி போதும் நம்மள கேவலப்படுத்துறதுக்கு. ஐ ஸ்பைடர்மேன் மாதிரி ஏறி இருக்கவே. ஸ்பைடர்மேனா? ஐயோ ஐயோ. நீ முன்ன பின்ன ஸ்பைடர்மேனை பாத்திருக்கியா? அஜய் ஏய் இந்தா. என்னல கால்ல பட்டுட்டோ? படும் படும் எருமை மாடி இறங்கு. ஏய் அஜய் என்னல? ஏய் சியானுக்கு வேற நான் ஸ்பைடர்மேனா? என்ன ஆஹா ஓஹோன்னு பாராட்டுங்களே. சொன்னம்ல. ஆஹா ஓஹோ. ஒரு பேச்சுக்கு ஆஹா ஓஹோன்னு பாராட்ட சொன்னா ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாவே. கேவலப்படுத்துறதே வேலையா போச்சு. சுபி
போதும்ல இறங்கு. நம்ம தோட்டத்துக்கு போலாம்ல, இறங்கு தொலை. நாய் வந்தாவா வராட்டி போ. வாங்க நம்ம எல்லாரும் போலாம். ஸ்பைடர்மேன் சியானா பார்த்து இறங்குங்கன்னு வாங்க சீக்கிரம். சரி சாவு. தண்ணி பாதிப்படி 4 மாங்காயால உனக்கு சமக்க முடியல. பார்த்து பறிட்டி, கீழே கீழே விழுந்து தொலைச்சிடாத. இவ்வளவு பேசுறதுக்கு யாராவது இங்க வாங்கலாம். பறிச்சு போட்டா பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மாங்காய் கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே பொழந்து போயிரும். அவ்வளவு வேஸ்ட். அப்புறம் இப்ப நீ எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா? அதான் அவனு வந்தா பறிச்சிட்டு இருக்கான்ல, கீழே இறங்கு. நம்மளுக்குன்னு ஒரு அடிமை இருக்கான்மே, அப்புறம் என்ன? கொஞ்சமாவது ஒரு அட்வென்ச்சரஸா ஏதாவது பண்ணலாம்னா அதையும் மூட் ஆஃப் பண்ணிடுறியே. இப்ப நீ கீழே வா, அவனதான் இருக்கான்ல பறிச்சுட்டு வருவாங்க. இருந்து கொத்தா ஒண்ணு இருக்கு. பிடி. ஐயோ ஒண்ணும் அவளை யமுனா, நீ நல்ல பலசாலிதான். நல்ல கொத்தா கிடைச்சிருக்கல. போதும் போதும் இறங்குடா. மரத்துல ஏறது நல்லாதான் இருக்கு. சோவி சாக்கு எடுத்துட்டு சொன்னி எடுத்துட்டு வந்தியா? எதுக்கு? இது மாங்காவெல்லாம் எப்படி கொண்டுட்டு போறது? அதான் உனக்கு சொன்னல அம்மாட்ட கேட்டு எடுத்துட்டு வானு. சரி நீ தான் மறந்துட்ட. ஒரு வாட்டி நானாவது உன்ட்ட வரும்போது கேட்டனா? நானும் அப்படிதான் மறந்தே போச்சுக்க. சரி விடு, அக்கம் பக்கத்துல என்ன சாக்கா கிடைக்காம இருக்கும். இங்க சாக்கு இருக்குல்ல, அப்பாவும் மாமா வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுக்குலாம் எடுத்துட்டு வந்து அதுல தானே எடுத்துட்டு வருவாங்க. அதனால கண்டிப்பா இங்க இருக்கும். அப்படி கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாங்காய் கையில வச்சு எடுத்துட்டு போயிருவோம். எக்கா இளநீ குடிப்போமா? பாத்து பின்னாடி போல. பூ மாதிரி தான் பெறத்த உட்கார்ந்துருக்கா, அவன் மேல விழுந்துடாத. சரி சரி வா. இவ்ளோ மாங்காய் மரத்துல ஏறி பறிச்சாச்சுலாம். சரி இவ மாதிரி மரத்துல ஏறி இவ்வளவுதான் பறிச்சியோ? நான் ஏறி பறிக்கணும்னு சொன்னேன். இவியதான் சொல்லிட்டாவ, அதான் சுபினா அதையும் பறிச்சிட்டு இருக்காவல, நீ இறங்குன்னு. இல்லன்னா நானும் நிறைய பறிச்சிருப்பேன் தெரியும்ல. ஆமா ஆமா. சாக்கு எங்க இருந்து கிடைச்சு உங்களுக்கு? தோட்டத்துல சாக்கு கிடைக்கிறதா பெரிய விஷயம். அங்க கிடந்து எடுத்தோம். சாக்குல என்ன கொஞ்சம் இடம் இருக்கு. இது போதுமா இல்ல வேணுமா? இதுவே ரொம்ப போதும். எங்க வீட்டுல ஏற்கனவே கிலோ கணக்குல மாங்காய் கிடக்கு. உங்க ஊருக்கு நீங்க கொண்டு போறதுக்கு இது போதும். ஆமால போதும் இவ்வளவு. சுவி இளநீ பறிச்சிட்டு வாளே. எவன் யார் அது மேல? ஏய் அவ சும்மா சொல்லிட்டு இருக்காள. நான் கற்பனைட்ட போன் பண்ணி சொல்லிருக்கேன், அவ இங்க கொண்டு வந்துருவாங்க. ஏன் அவளை தொந்தரப்படுத்திட்டு இருக்கா? எங்க இருப்பான்னு சொல்லு, நானும் அஜய் போய் வாங்கிட்டு வந்துருந்தோம். ஆமா இவ பெரிய அப்பா டக்கு தூக்கிட்டு வந்துருவான். தூக்கிட்டே வரணும், இழுத்துட்டு வருவோம். அப்படிங்கயோ? அப்ப சரி போ. நம்ம பம்பு செட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல தான் இருப்பாவ. நாங்க அங்க போய் அவ இல்லன்னா நான் போன் பண்ணி சொல்றேன் பக்கி, நீ போ. அங்கதான் இருப்பாவ, நீ வாங்கிட்டு வந்துரு. அப்ப சரி. அதே இலை வா போலாம். நிறைய எடுத்து வைக்க சொல்லு. ஏற்கனவே பறிச்சு எடுத்து வச்சிருப்பாவ, நீ போய் கொண்டு அப்போ. நான் அவியில கெட்டி வைக்க சொல்றேன்னு. ஓகே. பம்பு செட்டு தானே போகுது, எல்லாரும் வாங்கலாம். நல்ல ஜாலியா குளிச்சுட்டு எடுத்துட்டு வருவோம். வேண்டாம் ட்ரெஸ் எல்லாம் நாங்க கொண்டே வரல. நீங்க போங்க. அதானே நீங்க போங்க. அது கூட சரி பரவாயில்ல. ஆனா நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க, நம்ம வீட்டுக்கு போகணும். அப்புறம் தான் நீங்க ஊருக்கு போக முடியும். அத வேற ஞாபகப்படுத்திட்டாலே. வாழ மூட்டையை கட்டாம போயிட்டானோ பாரு. வந்து கெட்டுவானா விடு. பரவாயில்ல விடு, நானே கெட்டிடுறேன். யமுனா அந்த அண்ணனுக்கு போன் பண்ணிரு. அட ஆமா மறந்துட்டு பாத்தியா? ஹலோ கற்பனை. சொல்லுமாக்கா. ஏன் அண்ணே சுபி அங்க வந்துட்டு இருக்கான். அப்பா உங்ககிட்ட இளநீ கெட்டி வைக்க சொன்னாவல்ல, அதை கொடுத்து விட்டுருவீங்களா? அப்பா என்னதான் வீட்டுக்கு கொண்டு வர சொன்னாவ? வீட்டுக்கு கொண்டு போங்கண்ணே. இங்க நாங்க ஒரு 7 பேர் வந்திருக்கோம். தோட்டத்துல தான் இருக்கோம். இளநீ குடிக்கணும் போல இருந்துச்சு, அதுக்கு தான் கொண்டு வர சொன்னோம். அப்புறம் தம்பி எதுக்கு வர சொல்லிக்கிட்டு நானே இங்க கொண்டு வரேன். அதெல்லாம் பரவாயில்ல, 2 பேர் வரணும்ல. ஆனா கெட்டி மட்டும் வைங்க, இழுத்துட்டு வந்துருவாங்க. ஒரு 7 இல்ல 8 இளநீ கொடுங்க போதும். நீங்க எல்லாரும் சேர்ந்தப்ப இங்கேயாவது வரலாம்ல. எவ்வளவு தேவையோ அவ்வளவு குடிச்சுக்கலாம். இல்லன்னு வேண்டாம், நடந்து வந்தோமா காலெல்லாம் வலிக்கிறதுனால இங்க உட்கார்ந்துட்டோம். சரி பரவாயில்ல, அவங்க வந்தோன்னு நான் கொடுத்து விடுறேனே. சரிண்ணே. அந்த 2 பேர் யாரும் வந்துட்டு இருக்காவ. சுபினும் அஜயா தான் இருக்கும். கருப்பண்ணனா நீங்க? ஆமா இத தாரு, எடுத்து தாரு, பார்த்து எடுத்துட்டு போங்கன்னு. சரிண்ணே போன் வைக்கி. சரிம்மா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின பூமாரி. இல்லன்னா மட்டும் என்ன போய் நின்னு என்னையாதுன்னு போன் பண்ணிருப்பாவ. அதுவும் சரிதான். இந்த படுத்துட்டியா? இன்னும் என்னடா படுக்கலையேன்னு யோசித்தேன். இப்படி படிக்கிறதுக்கும் நல்லாதான் இருக்குனே. உங்க சைடு கொஞ்சம் நல்லாதான் இருக்கு, இங்க கொஞ்சம் வெயிலா இருக்கு. ஒரு சாச்சு படு, நல்லா இருக்கும். கங்கா அந்த மாங்காய் முட்டையை கொஞ்சம் தள்ளி வைங்க, ஓரத்துல வை. நான் வைக்கேன்.
உன் வெயிட்டோட அது கூட இருக்கும். நீ எப்படி இழுப்பா? இக்க நானும் சோபி அக்காவும் சேர்ந்து தள்ளிடுவோம். நடத்துங்க. பா, 2 பேரும் இழுத்து வச்சுட்டீங்களே. கடவுளே, பேசாட்டி அந்த அண்ணனே வந்து தந்திருப்பாவ. நீதான சுபி வீரவசனம் பேசி நம்ம போயிட்டு வரலான்னு சொன்னா அதுவும் சரிதாம்ல. ஏம்மா, இந்த கணக்கு இல்லை, லூஸால நீங்களாம் ஏன் இத்தனை எடுத்துட்டு வரீங்க? அந்த அண்ணன் ஏற்கனவே சொன்னாவ, உங்க வீட்டுல நாம்பே போட்டுருதே, நீங்க ஒரு 7-8 மட்டும் எடுத்துட்டு போங்கன்னு. நான் அந்த சுபின் தான் பெரிய புடுங்கி மாதிரி நாங்களே எடுத்துட்டு போயிருவானேன்னு சொன்னேன். இதுக்கும் அந்த அண்ணன் பாதியெல்லாம் என்கிட்ட கொடுத்து விட்டாவ. மீதி பாதியை நானே வீட்டுக்கு கொண்டு போயிருந்தேன், நீங்க இதை மட்டும் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னாவ. சரிடே, இப்ப ஆளுக்கு ஒரு இளநி வெட்டி தாங்க பாப்போம். எம்மாடி, நீங்க வெட்டுவேலோ இல்ல தூரத்துக்கு போடுவேலோ உங்க இஷ்டம். ஆள விடுங்க சாமி. இதுக்கேவா? அப்ப நீனே வெட்டி கொடு. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு சாயந்தரம் நாங்க எங்க ஊருக்கு போறோம்னே. இனிமே நீங்க எங்களை எங்க ஸ்கூல்லயோ இல்ல எங்க ஊர்லயோ பாருங்கன்னு. உங்களுக்கு மாங்காய் இளநி எதுவும் வேணும்னா வாங்க எங்க தோட்டத்துக்கு. நிறைய இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு போலாம். அடுத்த வீடியோல பாப்போம். பை பை.